மாதிரி 57, 58 சொன்னீங்களா? ட்ரூ ஈவெண்ட் வந்து சோசியல் இதுவா, ரிலிஜன் சம்மந்தப்பட்டதா, காஸ்ட் இதுவா, என்ன மாதிரி அது ட்ரூ ஈவெண்ட்? இது எல்லாமே இருக்கும். என்னன்னா எனக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு டிரெக்டர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னன்னா அது ஸ்பாயிலர் ஆகும். அதனால தான் எல்லாமே, வேற எந்த கான்ட்ரவர்சிக்கும் எந்த ஸ்கோப்பும் இல்லை. டைட்டில் பள்ளிச்சட்டம்பி. சட்டம்பி பள்ளிச்சட்டம்பினா தேவாலயத்தோட காவலர். ஓகே. And it is definitely not a Christian-oriented movie. You will see a different version of Tovino in the movie. Trust me, we will not disappoint you. கையாடு மேடம், இப்போ மலையாளத்தில் 3வது படம் பண்ணுறீங்க இல்லையா? மலையாளம் தெரியுமா? தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன் வந்து இங்கிலீஷ்லேயே பேசுனீங்க? You gave a very strong statement to me. Sir, I'm working in different languages. I don't come from South India, but I really love the language and I'm trying as much as possible to speak the language. I know that when you're working in a different language, the most relatable quotient of working in any industry is the language, and that's how they connect to an actor. And I'm giving my 100% to learn the language. Give me a little time. I will definitely come back very fluently speaking in Tamil, Malayalam and all the other languages which is I'm working in. But it's a little difficult. So when you're working in working continuously in different languages, it gets difficult to cope up. But kunjum theriyum, I will try hard next time and come back with fluently talking in Tamil. சார், டொவினோ சார், உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஹீரோயின்கள் கூட நடிச்சிருக்கீங்க. இதில் கையாடு லாகர் உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஸ்பெஷல் அது சொல்லுங்களேன். ஓகே, அது எனக்கு கம்பேர் பண்ணலாம் தெரியாது. ஆனால் இந்த படம் ஷூட் பண்ணும்போது ஐ ஒப்சர்வ்ட் த ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் தட் ஷீ இஸ் புட்டிங் இன். நான் அது தெரியாத ஒரு லாங்குவேஜில் ஒரு படத்தில் நடிக்க போகும்போது ஐ நோ இட் கேன் பி வெரி டிஃபிகல்ட். நான் அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு கமாண்ட் இருந்தால் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஆக்டிங்கிலும் ஒவ்வொரு சென்டென்ஸோடையும் ஒவ்வொரு டைலாகோடையும் அதோட இமோஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். தெரியாத லாங்குவேஜில் நடிக்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு இது எடுக்கிறது நான் நேரடியாக பார்த்தேன். ஐ மீன் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது மட்டும் இல்லை, ஷி ஹஸ் பீன் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அது ஒரே டைமில் தெரியாத 3-4 லாங்குவேஜ் எல்லாம் கற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகும். பிரெயின் மிக்சியில் போட்டு அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டில் ஷீ மேனேஜ் டு இமோட். அண்ட் இந்த படத்தில் பார்த்தாலும் மலையாளி பொண்ணு மாதிரி தான் பார்த்தாலும் தெரியுது, பேசும்போதும் அப்படி தான் படத்தில் பார்க்கும்போது தெரியுது. அது என்னென்னா அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் கமிட்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். அது இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். சார், இந்த 2018 கூட ட்ரூ ஈவெண்ட் தான் ஸ்டோரி. ஆமாம். அந்த கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் வரும்போது உங்கள் ஃபோட்டோவை பார்த்தம்போது கிளைமேக்ஸில் எல்லாரும் அழுதாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு ஃபீலிங். உங்கள் படம் பார்த்து எல்லாரும் டேஸ் விட்டது எனக்கு தெரியும். அந்த படம் தான். இந்த படம் என்ன ஃபீலிங் வரும் கிளைமேக்ஸ்? அது என்னென்னா இந்த படத்தில் என்ன ஃபீலிங்ஸ் வரும்னு நான் இப்போவே சொன்னேன். உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் ஒருவேளை வராது. என்னென்னா நான் ஆல்ரெடி அதை கிளைம் பண்ணிட்டேன்னா. இப்போது இந்த படம் 10ஆம் தேதி நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் என்ன ஃபீலிங் உங்களுக்கு வந்ததுன்னு. ஓகே சார், அதே தான் சார் நான் கேட்குறேன். ஆனால் அதோட பெட்டர் ஃபீலிங் வரும் அது வாட்டி ஷுவராக. சார், அதே தான் நான் கேட்குறேன். 1950 காலகட்டத்தில் மலை உச்சி கிராமத்தில் அங்கே போலீஸோட அட்டூழியம் நடந்தது அப்படின்னு தான் அந்த கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடந்தது, அது மாதிரி தகவல் எதுவும் சொல்ல முடியுமா? புரியல. 1950 ஒரு மலை கிராமத்தில் அங்கே நடந்த போலீஸுடைய அட்டூழியத்தை இந்த படத்தில் மேக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதோட கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். என்னென்னா இது ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோட ரீக்ரியேஷன் இல்லை, அதை பற்றி எடுத்த ஒரு சினிமா இல்லை. இது ஆக்சுவலாக இது ஒரு ஃபிக்ஷனல் மூவி தான். இந்த ஃபிக்ஷனல் மூவி இந்த இராயில் தான் 1957, 58 அந்த டைமில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டைமில் இருந்த சோஷியோ பொலிட்டிக்கல் சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இருக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்போ அந்த இதில் இருந்தால் இப்போ ஒரு படம் எந்த படம் பண்ணாலும் அது
it will be inspired from true events. இப்போ எந்த படம் பார்த்தாலும் அதில் இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ரியல் லைஃப்பில் இருந்து. அதே மாதிரி இது ஒரு 1957-58 அந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. அது ஆனால் அது ஃபிக்ஷன் தான், இது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் கிடையாது. சார் டேரக்ட் சார் இங்கே ஆக்சுவலாக படம் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லலாம் அவரும் சொல்லலாம். டிரெக்டர் வரல, இது டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்களும் சொல்லலாம். இல்லை ட்ரைலர்லேயே மனிதர்களுக்கும் சாத்தானுக்கும் சண்டைன்னு சொல்கிறீங்க, நடுவில் வந்து ஒரு ஃப்ளாக் வருது, கம்யூனிஸ்ட் ஃப்ளாக். ஸோ பொலிட்டிக்கல் இல்லைன்னு சொல்கிறீங்க. கடவுளுக்கு என்ன வேலைன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ எலெக்ஷன் டைம் போயிட்டுருக்கு, கம்யூனிஸ்ட் கொடியே காமிச்சிருக்கீங்க. இதுக்கு இதோட ஆன்சர் என்னன்னு தெரியணும்னா நீங்க படம் பார்க்கணும். டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன்ஸ். அதுதான் சொல்ல முடியும். என்னன்னா இப்போ இந்த படத்தோட கதை என்னால இங்க இருந்து உட்கார்ந்து பேச முடியாது. இந்த படம் கண்டிப்பா 10th அன்னைக்கு வெளியே வரும்ல, அப்போ பாருங்க. அதுக்கப்புறம் என்ன கேள்வி வேணா கேட்டுக்கோங்க. இல்லை லோகான்னு ஒரு படம் வந்தது உங்களுது, நல்ல ஆக்டிங்கு. செகண்ட் பார்ட்லையும் நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்க, வில்லனாகவும் இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். படம் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டொவினோவை பற்றி அந்த டீம் யாரும் பேசலையே. கேட்கும் போது கூட கும்மன் தான் இருந்தாங்க. என்ன உங்களுக்கு துல்கர் சல்மானுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க படம் பார்த்தானே பேச சொன்னீங்க. அந்த இப்ப கால் பண்ணட்டா? இப்ப கால் பண்ணி கேக்கட்டா? இல்ல அவரு கேட்கும்போது எதுவுமே சொல்லலையே, யாருமே உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்கறேன். ஏன் என்னை பத்தி எதுவும் பேசலன்னு நான் கேட்கறேன். கண்டிப்பா. ஏன்னா நாங்க எல்லாம் ரொம்ப நாளா சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாளா தெரியும் எங்களுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணது துல்கர் சல்மானோட ஒரு படத்துல, தீவிரம் ஒரு படம். அதுக்கு அடுத்த படத்தில் துல்கர் சல்மானோட ஒரு படத்தில் வில்லன் நான் நடித்தேன், ஏபிசிடின்னு ஒரு படத்தில். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹி ஹாஸ் பீன் த ஸ்வீட்டஸ்ட் டு மீ. இப்போ இது கேட்டால் இது நீங்கள் சொன்னது இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது நாங்கள் எல்லாரும் அது வில் லிசன் டு இட் அண்ட் லாஃப் அவுட் லவுட். ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற அந்த படத்தோட டிரெக்டர் அருண் டொமினிக்கோட ஃபர்ஸ்ட் படம் என் கூட தான், தரங்கன் ஒரு படம். கல்யாணி கூட நான் தல்லுமாலான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நஸ்லின் இஸ் லைக் எ பிரதர் டு மீ. துல்கர் சல்மான் ஹி ஹாஸ் பீன் த ஸ்வீட்டஸ்ட். இப்போ வேணும்னா ஐ ஷோ யூ அவர் சேட்ஸ், வாட்ஸ்அப் சேட்ஸ். அப்போ தெரியும் உங்களுக்கு எங்கக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு. என்னென்ன வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த காசிப்ஸ், இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கொளுத்தி விடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதெல்லாம் படித்து இதெல்லாம் கேட்டு நாங்கள் உட்காந்து சிரிப்பேன். இட்ஸ் வெரி ஃபன்னி. அது வேணும்னா ஐம் நாட் கிடிங். ஃபோன் தான், ஐ ஷோ த வாட்ஸ்அப் சாட்ஸ், யூ கேன் செக் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த படத்தில் எல்லாரும் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த படத்தோட ஸ்கிரிப்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த படம் வரும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இங்கே உட்காரும்போது அங்கே கேளுங்க என்னை பற்றி, அப்போ சொல்லாங்க. இந்த படத்தோட இந்த ரிலீஸுக்கு அப்புறம் துல்கர் தான் என்னை கால் பண்ணி இந்த படத்தோட ப்ரமோஷன் துபாயில் இருக்குது, நீயும் வந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு டிக்கெட் போட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே 2-3 days நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி திருப்பி வந்தோம். இப்போ இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் யாருப்பா கிளம்பிக்கிறது? என்ன சந்தோஷம் கிடைக்குது இதில்? Tovinaji, here. Hello. Right here. Hi. Very impressive trailer. Congratulations. Thank you. The question is, every film of yours, a lot of thought goes into every film of yours so far, at least. Be it Minnal Murali, be it all your films so far. You apply your mind. You think that this story needs to be told for some specific reason, which is why you make a film. Now, Palli Chattambi is an incident that happened. You say, I mean, this is inspired by incidents that have happened in 57-58. So there must be a compelling reason for you to tell the story now. This story can be told any day. It doesn't need to be told in 2018. The 2018 in the padam we decided to do it. Ana ovvoru padathukkum I think there is a destiny. In the time la adu nadakum. அப்போ அந்த மாதிரி அந்த டைம் வந்தது. Allow me to complete the question. The question is, if there is a thought, I mean, what was it about this particular incident or incidents that inspired you? What was it about that you
that forced you, that made you think that, you know, you need to tell this as a story? இதில் ப்ரிமைஸ் தான் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ இவெண்ட்ஸ், ப்ரிமைஸ். ஆனால் டோட்டல் ஸ்டோரி இஸ் ஃபிக்ஷனல். அப்போ ஃபிக்ஷனல் ஸ்டோரி எந்த டைமில் வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு டைம் லைனில், இந்த 1957, 58 அந்த டைமில் இருந்த சோஷியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் பார்க்கும்போது தெரியும் இந்த படத்தில் கான்ட்ரவர்சிக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை. தமிழில் நேரடி படங்களில் நடிப்பீங்களா? அப்படி நடித்தா எந்த டைரக்டரு? அப்படி எதுவும் பிளான் பண்ணி வைக்கல. இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணால் நான் எதுவும் லைஃப்பில் எதுவும் பிளான் பண்ணுறது இல்லை. நான் பிளான் பண்ணுறது விட நல்லா போயிட்டுருக்கு என்னோடய லைஃபு. அதனால நான் பிளான் பண்ணி அதோட ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப். அப்போ ஐ கோ வித் த ஃப்ளோ. ஒரு நல்ல படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் கிடச்சுன்னா ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு டூ. தமிழில் நேரடி படங்கள் நான் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று அபியும் அனுவனோட படம் 2017 பண்ணேன், 2018 மாரி 2 நான் நடித்தேன். அப்போ அது இன்னும் அந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் இன் தமிழ். பட் மோர் தேன் தேட், தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் பிளெஸ்ட் வித் அமேசிங் ஆக்டர்ஸ். எதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து இன்னொருத்தர் வந்துங்க நடிக்கணும்னு யாராச்சும் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? கயாடு மேடம் கடைசி கேள்வியா எடுத்துக்கிறோம். ஓகே, நீங்க நிறைய ஃபேன்ஸ் கிளப் நிறைய இருக்கு உங்களுக்கு தமிழ்ல. உங்களுடைய நிறைய ஹிட் நிறைய இருக்கு, நிறைய ஃபேன் கிளப். பவளமல்லி சாங்லாம் பெரிய ஹிட். தமிழ்ல ஏன் ரொம்ப லெஸ்ஸா படம் பண்ணுவீங்க? தெலுங்கு பண்ணுவீங்க, மலையாளம் பண்றீங்க, இங்க ஏன் வந்து நம்பர்ஸ் கம்மியாகுது? I'm waiting for the right script, sir. When I want to come back with a strong story. The love that audience gave me for Dragon, I want to keep it close to me and want to explore more in stories. So I'm waiting for the right project, and once it comes, it will be announced. So yeah, sir. Sir, இது ரீஜனல் ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், யூனிவர்சல் ப்ராப்ளம். இது ஏற்றுக்குவாங்களா? கொஸ்டின் புரியல. ஹலோ, இதே இவ்வளோ நான் காலம் தாழ்த்தி வர்றதுக்கு காரணம் தேர்தல் வர்றதுனால உங்களுக்கு இந்த டயத்தில் விடுறீங்களா? அது சார், இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நான் 2018 கேட்டேன். அதான் 18 வந்து 2018. ரைட். அப்போ இந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அதுதான் இதோட ஒரு பர்பஸ், என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் இட் வில் பி கிரேட் இஃப் பீப்புள் திங்க் அபவுட் திங்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் இட். இட் ஷுட் பி தாட் ப்ரொவோக்கிங், it should be entertaining, engaging. It should be a celebration. அதுதான் நாங்களோட ஒரு இன்டென்ஷன். இப்போ எலெக்ஷன் விட கேரளாவில் விஷு அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். என்னென்னா விஷு டைமில் படம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் தியேட்டரில் வருவாங்க. அப்போ இது எலெக்ஷனுக்காக அந்த டைமுக்காக எடுத்த படம் இல்லை, இது இந்த விஷு டைமுக்காக எடுத்த